நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மீனாட்சி சொல்லு. மனசு ஒரு நிலையிலே இருக்க மாட்டேங்குது மைனா. ஐஸ்வர்யா இறந்ததை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன். பாவம், அவங்க என் அண்ணனை உயிருக்கு உயிரா விரும்பினாங்க. அவங்க என் அண்ணனுக்காக உசிரியை கொடுத்துருக்காங்கன்னா அவங்க அன்பு எவ்வளவு உண்மையானதுன்னு யோசிச்சு பாரு. எல்லாம் சரிதான் மீனாட்சி. ஆனா யாரு என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு நேரம் வந்தா போய் சேர வேண்டியதான். நீ அதே நினைச்சுனா அப்படி கவலைப்பட்டுட்டு இருக்காத. இல்ல, ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப பயமா இருக்கு. என்ன பயம்? அந்த அன்பரசால என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு மைனா. என் அண்ணனுக்கோ இல்ல எங்க அப்பாவுக்கோ ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? என்ன மீனாட்சி? அல்லாதப்ல மனசு நடுங்குது மைனா. ரொம்ப பயமா இருக்கவும் தான் கோவிலுக்கு வந்து கந்த சஷ்டி கவசம் படிச்சிட்டேல, எல்லாம் சரியா போயிடும். மத்ததெல்லாம் எங்க அப்பா ஆண்டி பார்த்துப்பான். பேசாம இரு மைனா. எல்லார் பேர்லயும் ஒரு அர்ச்சனை பண்ணிடுவோமா? பண்ணணும்னு தோணுச்சா பண்ணிடலாம். இது என்ன கேள்வி? வா பாப்ல. சாமி வாங்க. அர்ச்சனை பண்ணணும். பேஷா பண்ணிடலாமா? தேங்காய் பழம் எதுவும் வாங்கல. எல்லாம் இங்க கோயிலே இருக்குமா. 30 ரூபா ஆகும். சரிங்க சாமி. சரிம்மா, ஒரு நிமிஷம் வருமா? தொட்டுங்கம்மா. பேரு, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. தமிழரசன், மகர ராசி, திருவோண நட்சத்திரம். தமிழரசன் நாமதேசிய மகர ராசி ஜாதாயா ஸ்ரவண நட்சத்திரயுக்தாயாம். சௌந்தர்யா, ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம். சௌந்தர்யா நாமதேசிய ரோஹிணி நட்சத்திர ரிஷப ராசி ஜாதாயாः. வைத்தி, கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம். வைத்தி நாமதேசிய ஆயில்ய நட்சத்திர கடகராசி ஜாதாயாः. மீனாட்சி, கடகராசி, புனர்பூச நட்சத்திரம். மீனாட்சி நாமதேசிய கடகராசி ஜாதாயாः புனர்வசு நட்சத்திரயுக்தாயாம். ஒரு தேங்காயில எத்தனை பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணும்? இதான் ரியல் சரிங் போல இருக்கு. கூடவே இருக்கேன் நானு, எனக்கு ஒரு அர்ச்சனையை காணும். சக்தி சரவணன், விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம். சரவணனா? இது எப்ப இருந்து தெரியலையே. எப்ப மாறுறாங்கன்னு தெரியவே மாட்டேது. சரி வேற யாரா சொல்லணுமா? சரி. ஏமஸ்தைரிய வீரிய விஜய ஆயுஹோ ஆரோக்கிய ஐஸ்வர்ய நாம புத்தகம் தர்மார்த்த காம மோட்ச சதுர்வித பல புருஷ. கடவுளே, ஐஸ்வர்யா அண்ணியோட ஆத்மா சாந்தி அடையணும். என் குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது. என் ஃப்ரெண்டு மீனாட்சி பழையபடி மாதிரி சந்தோஷமா இருக்கணுமா? அவளும் சரவணனும் சமாதானமாகணும். பிரசாதம் வாங்கிக்கோமா. தனம் தானியம் பசும் லாபம் தீர்க்கமாயு தீர்காயுரஸ்து மே. மீனாட்சி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும் மைனா. சரவணன் பேர்ல ஏன் அர்ச்சனை பண்ணன்னு தானே கேட்க போற? இல்ல, நீ அவனை விரும்புறியான்னு கேட்க வந்த. என்ன பிள்ள சொல்லு. தெரியல மைனா, நான் அவனை திரும்பவும் விரும்புறேனான்னு தெரியல. அதே நேரம் அவனை என்னால வெறுக்கவும் முடியல.
ஒண்ணு மட்டும் தெரியுது மைனா, என் அப்பாவுக்காக தான் அவன் மேல நான் இன்னும் வெறுப்பா இருக்கிற மாதிரி எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கேன். ஆனா உண்மையிலே அவன் மேல இருந்த கோவம் எப்பவோ போயிடுச்சு. மீனாட்சி, ஆமாடி, என் அப்பா எப்படி அவனை ஏத்துக்க மாட்டாரு. இந்த நேரத்துல நான் அவனை விரும்பினேன்னா தேவையில்லாத குழப்பம் வரும்னு தான் நான் அவன்கிட்ட பழகாம இருக்கேன். நேத்து அன்பரசு எங்க வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போனதுல இருந்து சரவணனை விரும்புறதுனால அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமாயிடுச்சுடி. அதனாலதான் அவன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணேன். உன் நிலைமை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்ல. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் மீனாட்சி, நீ சரவணனை விரும்புற, இது என்னைக்கும் எனக்கு தெரியும். ஆனா நீ ஏன் ஒரு நாள் என்கிட்ட வந்து சொல்வேன்னா இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். மைனா, இந்த விஷயம் இந்த விஷயத்த நான் சரவண கிட்ட சொல்ல மாட்டேன். போலாமா இல்ல இங்க உட்காரலாமா? கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமா? உட்காரணும்னு தோணுச்சுன்னா உட்காந்துருவோம். உட்கார். டேய் மாப்ள, மாப்ள, டேய் இலை கை கழுவிட்டோடா சாப்பிடலாம். வேணாண்டா. டேய் நேத்துல இருந்து ஒரு வாய் கூட சாப்பிடலடா. ராத்திரி முழுக்க குடிச்சிட்டு வேற இருந்திருக்க, குடல் வந்து போயிரும்டா. சொன்னா கேளுடா. வெந்து போட்டேன்டா, சீக்கிரமா வந்து போட்டோம். அப்பதான் நான் ஐஸ்வர்யா கிட்ட சீக்கிரமா போக முடியும். டேய் மாப்ள, ஏன்டா இப்படிலாம் பேசுற? எவ்வளோ கெஞ்சினா, நான் தான் பெரிய இவன் மாதிரி அவளை போக சொல்லிட்டேன். என்னால தான்டா அவ செத்தா. டேய் நீ தான் கோபத்தை விட்டுவிட்டு அவளுக்கு போன் போட்டியடா. ஒரு நாள் அவ பொறுமையா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா சொல்லு? நான் கோவப்படாம இருந்தாலும் இப்பெல்லாம் நடந்திருக்காது டெக்லஸ். டேய் விதியை யாராலடா மாத்த முடியும்? இல்ல, இதை விதின்னு சொல்லி நான் தப்பிச்சுக்க விரும்பலடா. அவளை நான் தான் கொன்னுட்டேன். அவ என்ன பார்க்காமலே இருந்திருக்கலாம்டா. என்ன போய் காதலிச்சு என் மேல உசிரியை வச்சு கடைசியில அவ உசிரியை விட்டாளேடா. டேய் சரக்கு வாங்கிட்டு வரியாடா? டேய் மாப்ள வேணாண்டா. டேய் டக்லஸ், இல்லடா என்னால முடியலடா. உனக்கு கெஞ்சி கேட்குறேன். சரக்கு அடிச்சா ஐஸ்வர்யா என் கூட பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்கடா. அவன் கூட பேசுற மாதிரி இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் டக்லஸ், இல்லடா என்னால முடியலடா. உனக்கு கெஞ்சி கேட்குறேன். சரக்கு அடிச்சா ஐஸ்வர்யா என் கூட பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்கடா. அவன் கூட பேசுற மாதிரி இருக்கு. ராத்திரி சுடுகாட்டில் படுத்திருந்தேன்ல, அது நானா போலடா. அவதான் என்ன கூப்பிட்டா. புது இடம், தனியா இருக்க பயமா இருக்கு, வாங்க வைதி என் கூடவே இருங்கன்னு சொன்னான். அதான்டா போனேன். அவகிட்ட சாரி கேட்டேன்டா. அவளும் உடனே சமாதானம் ஆயிட்டான். ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் சந்தோஷமா பேசிட்டே இருந்தோம்டா. அப்படியே ஒன்னா தூங்கிட்டோம். டேய் மாப்ள என்னனுவா பேசுறியடா, வாடா வீட்டுக்கு போலாம். இல்லடா, நான் இனிமே அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். இதுதான்டா என் வீடு. நீ போய் சரக்கு வாங்கிட்டு வா. என் ஐசு குளிக்க வர நேரம் ஆச்சு. இந்த மோட்டரை ஓட்டி விட்டா அவ துணி துவைச்சு குளிப்பா. நான் காவலுக்கு கூடவே இருக்கேன். போடா, போய் சீக்கிரம் சரக்கு வாங்கிட்டு வா. டேய் போடான்றல வைத்தி.
சொன்னா? வைத்தி, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுடா. டக்ளஸ் இவனை போ சொல்றா. வைத்தி, நான் போ சொல்லுன்றல. என்ன இளவு விசாரிக்க வந்தானாமா? நான் கொலை வெறியில இருக்கேன்டா. மரியாதையா போ சொல்லு. ஆமா, புகுந்த வீடு விளங்காதுன்ற மாதிரி என்னைக்கு இவன் எங்க வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சானோ அன்னில இருந்து எங்க நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போச்சு. நடந்தது எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். இவன் மட்டும் வராம இருந்தா நானும் ஐஷு இந்நேரம் கல்யாணம் முடி சந்தோஷமா இருந்திருக்கோண்டா. எல்லாத்தையும் கெடுத்துட்டு இப்ப கண் கூட பார்த்து ரசிக்க வந்திருக்கானா? போ சொல்றா அவன. நான் சாதாரணமா சொல்லும் போதே போ சொல்லிடு. டேய், போ சொல்றேன்றல. போ சொல்றேன்றல. போ சொல்றேன்றல. போ சொல்றேன்றல. டேய் மாப்ள, சரவணா போயிடுறா டேய். டேய், நான் என்னடா பண்ணேன்? டேய், நீ போமாடா. டேய் 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 நில்றா. டேய் டேய் சரவணா போயிடுறா. டேய் சரவணா போ சொல்றேன்ல. என் கண்ணு முன்னாடி நிக்காதடா. டேய் சரவணா போயா. யோ போயா. எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன பண்ணு நான் கேக்குறேன். உன் குரல உருவாம விட மாட்டேன்டா. டேய் 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 சரவணா. விடுடா. டேய் சரவணா சொன்னா கேளியா போயா. யோ டேய் சரவணா சொன்னா கேளு மாப்ள. கால்ல வட ஒளியும். போ மாப்ள போ போ. மாப்ள அன்பரசு இந்த பக்கம் தான் வருவாரா? ஆமா தமிழ், இடுகாட்டுக்கு ஏதோ வேலையா போயிருக்காரு. இந்த பக்கம் தான் திரும்பி ஆகணும். தமிழ், ஒரு வாரம் கழிச்சு கூட பேசலாமே. உடனே பேசினா அவர் சம்மதிப்பாரா என்னன்னு தெரியலையே. இல்ல பசுபதி, மன்னிப்பு கேட்கறதுக்கு யோசிக்கவும் கூடாது, தயங்கவும் கூடாது, கால தாமதப்படுத்தவும் கூடாது. நான் மன்னிப்பு கேட்கணும்னு என் மனசு உறுத்துது, கேட்டுறேன். தமிழ், அன்பரசு தமிழ் பாத்து. தமிழ், உனக்கு ஒன்றும் ஆகலையே. ஏய் வண்டி நிறுத்து, முன்னாடி போலாம். என்னல தமிழ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் கேள்வி கேட்டது அங்கதான், உன்கிட்ட இல்ல. அன்பரசு, ஐஸ்வர்யாவோட இழப்பால நீங்க எவ்வளவு துயரப்படுறீங்களோ அதே அளவுக்கு என் குடும்பமும் துயரத்துல தான் இருக்காங்க. மனசு கேட்கல அன்பரசு. நானும் ஒரு பொண்ணை பெத்தவன்ற முறையில் உன்னோட வழியை என்னால உணர முடியுது. நான் கோபத்தில் எடுத்த ஒரு முடிவு இவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும்னு நான் நினைக்கவே இல்லை. ஐஸ்வர்யா என் மகன் மேல இம்புடு காதல் வச்சிருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லியிருக்கவே மாட்டேன் அன்பரசு. அவளோட இறப்புக்கு நான் காரணமாயிட்டேனேன்னு என் மனசாட்சி என்ன கொலையா கொள்ளுது அன்பரசு. குற்ற உணர்ச்சியில நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னல வேணும் உனக்கு? நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என் குடும்பத்தை மன்னிச்சிரு அன்பரசு. உனக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறியோ எனக்கு கொடு. என்ன அடி, அவமானப்படுத்து, இல்ல வெட்டி கூறு போட்டு கொலை பண்ணு. நான் பண்ண தப்புக்கு அதுவே பிராயச்சித்தமா இருக்கட்டும். ஆனா வாழ வேண்டிய என் பிள்ளைங்கள ஒண்ணும் பண்ணிடாத அன்பரசு.
உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் பிள்ளைகளை மன்னிச்சு விட்டுரு அன்பரசு. உன் மகனும் மகளும் நல்லா வாழணும். என் மகன் மட்டும் சாகணும் இல்ல? அன்பரசு, நான் பண்ண தப்புக்கு எனக்கு வேணா தண்டனை கொடு, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா என் பிள்ளைகளை விட்டுருன்னு சொல்றேன். நான் பண்ண தப்புக்கு நீ எனக்கா தண்டனை கொடுத்த? என் மகளுக்கு தானே கொடுத்த. அப்புறம் எப்படி நான் மட்டும் நீ பண்ண தப்புக்கு உனக்கு தண்டனை கொடுக்க முடியும்? உன் பிள்ளைங்களுக்கு தானே தண்டனை கொடுப்பேன். அன்பரசு, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் குடும்பத்தை மன்னிச்சிடு. ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி தானல நானும் உன்னை கெஞ்சினேன். அன்னைக்கு உன் கால விழாத குறைய எவ்வளவு தூரம் கெஞ்சிருப்பேன். நீ கேட்டியால? நீ கேட்டிருந்தா இந்நேரம் என் மகன் உசுரோட இருந்திருப்பால. என் மகளோட சாவுக்கு நீயும் குடும்பம் பதில் சொல்லி ஆகணும்ல. உங்களுக்கு மன்னிப்பும் கிடையாது, என் முடிவுல எந்த மாற்றமும் கிடையாதுல. அன்பரசு, அப்படி சொல்லாதீங்க அன்பரசு. சொன்னா கேளுங்க அன்பரசு. என்ன தண்டனையா இருந்தாலும் எனக்கு கொடுங்க அன்பரசு. வண்டியா இல்ல அன்பரசு, என் பிள்ளைகளை விட்டுரு அன்பரசு. அன்பரசு, அன்பரசு, என் பிள்ளைகளை விட்டுரு அன்பரசு. பார்த்து எந்திருப்பா. இவ்வளவு கெஞ்சியா மன்னிக்கலன்னா அவன்லாம் மனுஷனா? விட்டு தமிழ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணே, அண்ணே, யாரையும் காணோம். ஆனா யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கே. அண்ணே, அண்ணே, இங்கண்ணே, அண்ணே, அண்ணே, இவனா? இவன் எதுக்கு இப்ப இங்க வரான்? அண்ணே. ஐயோ, என்னடா, எதுக்கு இப்படி ஓடி வர? இருங்கண்ணே, மூச்சு வாங்கிக்கிறேன். ஏன் அவசரப்படுறீங்க? என்ன கர்ச்சிப் இருக்கு? எதுக்கு? கர்ச்சிப் பண்ணி இடுப்புல கட்டிக்கிறத கேட்பாங்க, வேர்வையை துடைக்கதான். ஓடி வந்ததுல முகம் எப்படி வேர்த்திருக்கு பாருங்க. ஆட கொடுங்கண்ணே. ஒரே பிகில 2 பேரும் ஒன்னா டாவடிக்கிறோம். ஒரு கர்ச்சிப்பு 2 பேரும் ஷேர் பண்ணிக்க கூடாதா? கொடுங்க. ஆட தம்பி தானே, கொடுங்க. சப்பா, அடிக்கிற வெயில போட்ட மேக்கப் எல்லாம் கலைஞ்சிரும் போலயே. அண்ணே, உங்க ஞாபகமா இந்த கர்ச்சிப்பை நானே வச்சுக்கிறேன். என்ன விஷயம்? எதுக்காக வந்த? அதுவா, ஒரு லேட்டஸ்டான ஃபிளாஷ் நியூஸ் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஃபிளாஷ் நியூஸா? என்னது? தலைப்புச் செய்திகள். கல்லிடைக்குறிச்சி தமிழ் அன்பரசை சந்தித்து தன்னையும் தன் குடும்பத்தையும் மன்னிக்குமாறு கெஞ்சென கெஞ்சினார். அதற்கு அன்பரசு, இந்த ஜென்மத்தில் உனக்கு மன்னிப்பே கிடையாது என வழக்கம் போல் தன் காதை சொரிந்தார். இதுதானே லேட்டஸ்ட் ஃபிளாஷ் நியூஸ். சரி, அதுக்கு என்னடா இப்ப? அதுக்கு என்ன இப்போவா? அண்ணே, அன்பரசு சொன்னது உங்களுக்கு தெரியும்ல. உன்னையும் உன் குடும்பத்தையும் ஒன்னும் செய்ய மாட்டேன், ஆனா உன் மகனையோ மகளையோ கல்யாணம் பண்ணிக்க எவன் பொண்ணு கேட்டு வரானோ அவனை குடும்பத்தோட வெட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஒன் மோர் திங், அன்பரச டம்மி பீஸ்னெல்லாம் நினைக்காதீங்க. He is a very dangerous man. இருந்துட்டு போட்டுண்டா, எனக்கு என்ன? நீங்க மீனாட்சியை கல்யாணம் பண்ற எண்ணத்தோட இந்த ஊருக்குள்ள இருக்கீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சுது. அவர் கண்டிப்பா அருவாளை எடுப்பார், கழுத்து மேலேயே வெட்டுவார். அதனால உடனே சட்டி பொட்டி எல்லாம் கட்டிக்கிட்டு ஊருக்கு கிளம்புற வழிய பாருங்கன்னு உங்களுக்கு நல்லது சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஏன் மீனாட்சியை நீங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா அந்த அன்பரசு உங்களை வெட்ட மாட்டாரா? நான் வேற பிளான்ல இருக்கேன். என்ன பிளானு? காம்படிட்டர்ட்ட ரகசியத்தெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். அன்பரசு மீனாட்சியை கல்யாணம் பண்ணாதானே வெட்டுவான். நான் மீனாட்சியை கல்யாணம் பண்ண போறதில்ல, காலம் பூரா லிவிங் டுகெதரா வாழ்ந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி நம்ம ஐடியா?
ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லி இந்த லிவிங் டுகெதர்ன்ற கான்செப்டை மாமாட்ட எடுத்து சொன்னோம்னு வைங்களேன், அவரும் கண்டிப்பா ஒத்துப்பாப்ல. இதுல பியூட்டியான விஷயம் என்னன்னா, நம்ம தாலி கட்டாம குடும்பம் நடத்துறதே தெரியாம தாலி கட்டினா வெட்டுவோன்னு அன்பரசும் பாண்டியும் கையில அருவாளோட திரிவாங்க. பூமுட்டை பசங்க. எப்படி நம்ம மாஸ்டர் பிளான்? கேவலமா இருக்கு. அட கேவலத்துக்கெல்லாம் பயந்தா உசுறு வாழ முடியுமாண்ணே? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எத்தனை தடவை தான் நீங்க உடம்புல வெட்டு குத்தெல்லாம் வாங்குவீங்க? உசுர பணைய வச்சு வெட்டு குத்து வாங்கி அவ்வளோ ரிஸ்க் எடுத்து கல்யாணம் பண்ற அளவுக்குலாம் மீனாட்சின்னு வர்த்தான விற்கிறா எனக்கு தெரியல. ஆனா நெட்ரிகன் திறப்பினும் குற்றம் குற்றமேண்ணே. கோச்சுக்காதீங்க. என் மாமாக்கும் உங்களை பிடிக்கல, வைத்திக்கும் உங்களை பிடிக்கல. இன்னும் என்ன தைரியத்துல என்னை எதிர்த்து நீங்க தேர்தல் நிக்கிறீங்கன்னு எனக்கு புரியலையே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன பையன் கூட முட்டி மோதி தோக்குறதுக்கு பேசாம நீங்களே வாபஸ் வாங்கிறது பெட்டர்ல. இது பாரு, என் சித்தி பையன் தம்பியாச்சேன்னு பாக்குறேன். இல்ல பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். அட போகண்ணே, நல்லது சொல்ல வந்தா ஏன் மேலேயே கோவப்படுறீங்க? இளநீ வாங்கி குடிங்க, கோவமாவது குறையும். கடைசியா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். மீனாட்சி இந்த சக்தி சரவணனுக்கா இல்ல சரவண பெருமாளுக்கா? களத்துல சந்திப்போம். The game starts now. Bye.